ஜான்வரி 7 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க எல்லா உண்மையுமே வெளியே தெரிஞ்சு நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல ராகவா பயங்கரமா தண்ணியை போட்டுட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த மாறன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுடைய ரூம்லயே படுக்க வச்சிருக்கிறாங்க. அதனால வீரா வள்ளியம்மாவுடைய ரூம்ல வந்து படுக்கிறதுக்காக வர்றாங்க. அப்பதான் வீராவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வருது. என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது மாறன். ஆனா அவன் குற்ற உணர்ச்சியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆனா ராகவ மாமா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு, பதட்டப்படுறாரு. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கிற மாதிரியே தோணுது. ஒருவேளை மாறனுக்கு பதிலா ராகவ மாமா தான் எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இப்ப வீராவுக்கு வர ஆரம்பிக்குது. எதுக்கு எடுத்தாலும் மாறன் மாமா அப்படியெல்லாம் இல்லை, மாறன் வேற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு அடிக்கடி பிருந்தா தான் சொல்லுவா. கண்டிப்பா மாறனை பத்தின ஏதோ ஒரு உண்மை பிருந்தாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அவளை பத்தி அவளுக்கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தா கண்டிப்பா மாறன் தப்பு பண்ணுனதா இல்ல ராகவ மாமா தப்பு பண்ணுனாராங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாரலாம். மாறனையும் இந்த கேஸ்ல இருந்து சீக்கிரமா நம்ம விடுவிச்சாரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால கடைக்கும் வேலைக்கு வந்தாடுறாங்க. வீரா உடனே பிருந்தாவுக்கு கால் பண்ணிட்டு, நீ உடனே கடைக்கு கிளம்பி வா, உனக்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் கடைக்கு வர்றாங்க. பிருந்தாவை பார்த்துட்டு தனியா கூட்டிட்டு யாருமே இல்லாத இடத்துக்கு வீரா போறாங்க. இவங்க 2 பேருமே இவ்வளோ ரகசியமா எங்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மாறனும் பின்னாடியே போறாங்க. பிருந்தா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்க போறேன். தயவு செஞ்சு எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீ உண்மையை மட்டும்தான் பேசணும். யாருக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, எதுவா இருந்தாலும் நீ கேளுக்கா, நான் உன்கிட்ட எப்பக்கா பொய் சொல்லியிருக்கிறேன், எல்லாமே உண்மையை மட்டும்தாக்கா சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்குது. நம்ம அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணுனது மாறனா இல்ல ராகவா மாமாவா? இத பத்தி ஏதோ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நம்ம அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணுனான்னு தெரிஞ்சுட்டு மாறனுக்கிட்ட அவ்வளோ கோவப்பட்ட. ஏதோ உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் மாறன் மேல நீ இவ்வளோ பாசம் காட்ட ஆரம்பிக்கிற. தயவு செஞ்சு உண்மை என்னான்னு சொல்லு. ஏன்னா மாறன் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கிறான். இந்த பிரச்சனையில இருந்து அவனை காப்பாற்ற முடியலைன்னா அவன் லைஃப் லாங் அவன் ஜெயிலையே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அச்சச்சோ! மாறன் மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கண்டிப்பா நாம தான் உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிருந்தா வந்து நினைக்கிறாங்க. அக்கா, இதை பத்தி நான் உன்னைக்கிட்ட சொல்லுறேன். ஆனா மாறன் மாமாவை எப்படியாவது ஜெயிலுக்கு போக விடாம நீங்க தான் அக்கா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன உண்மைங்கிறத நீ சொல்லு. அவனை காப்பாற்றணுமா காப்பாற்ற வேண்டாமாங்கிறத அப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்றாங்க. மாறன் மேல பெரிய பழி சுமையே வரப்போகுது அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதை தாங்கிக்க முடியாத பிருந்தாவும் மாறன் மாமாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக, அக்கா நம்ம அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணுனாங்கல்ல, அப்ப காருக்குள்ள ராகவ மாமாவும் நம்ம மாறன் மாமாவும் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா கார் ஓட்டுனது நம்மளுடைய மாறன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே மாறன் இங்க வந்தாடுறாங்க. ஏய் பிருந்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு உனக்கு காலேஜ் இல்ல, காலேஜுக்கெல்லாம் போகாம இங்க வந்து உன் அக்காவோடைய இந்த ஜவுளி கடையில வேலை பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்தியாடுறாங்க. அப்பவும் வீராவுக்கு வந்து உண்மை தெரியாம போயிருது. நான் உன்னிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறேன்ல, எதையுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்காக சொன்னேன்? மாமா உங்களை கொண்டுட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு அக்கா பயமுறுத்துனேன், அதனால தான் உங்களை காப்பாத்துறதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு மிரட்டி விட்டாடுறாங்க. அப்பதான் மாறன் வந்த உடனே பிருந்தா பேச்ச மாத்துனது தெரிய வருது. வீராவுக்கு சந்தேகமும் அதிகமாகுது.